வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. பிஓ மேத்ஸ் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுலேருந்து என்ன ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போனால் இந்த மாதிரி மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு வருது பார்த்திங்களா, இந்த தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்லாம் படிப்போம் இல்லைங்களா, அதுதான் இது. இதில் என்ன ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து நமக்கு கொஷினை கேட்டிருக்கிறது இங்கே. இது வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ன மெத்தடில் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரெண்டுடைய கூட்டலும் இந்த ரெண்டினுடைய கூட்டலும், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ என்னென்னா செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும், இதையும் அதையும் கழிச்சுக்கணும் அப்படிங்கிற மெத்தட். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்குற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான். இதில் என்ன அப்படின்னா 3 ஸ்கொயர் இதை நம்ம போடும் பொழுது இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு மட்டும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 6 ஸ்கொயருங்கிறது 6 36 போட்டுட்டு ப்ளஸ் 3 9 இது ரெண்டும் கூட்டும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு 45 கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் 2 2 4 இல்லைங்களா, இங்கே 2 4 இங்கே 4 4 16 16 கூட்டல் 2 2 4 அப்படிங்கிறப்போ 14 4 20 அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருது. இதை வந்து இதை கழிக்கிறோம். ஸோ இதுதானே கழிக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா 45 20 போச்சுன்னா 25 ஆக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஆன்சர் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சென்டரில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ஸ்கொயரில் கூட்டி இதை வந்து கழிக்கணும் அப்படின்னு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும், இதையும் பார்த்திங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது இது பாருங்கள் 11 11 121 7 49 49 இதை கூட்டும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு 50 170 கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ இது ரெண்டையும் பாருங்களேன், 6 இது ஸ்கொயர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா 6 36 கூட்டல் 8 8 64 இது கூட்டும் பொழுது பார்த்திங்கன்னா 6 4 10 அப்படிங்கிறப்போ இது வந்து 6 3 9 கூட 1 100. சரி, 176 100 போனது அப்படின்னா எவ்வளோ இருக்குது நமக்கு 70 வந்துடும். 170 சாரி, 176 போட்டேன், 170 49 இல்லைங்களா, 21 49 0 7 170 76 போட்டால் சாரி. இப்போ 170ல் 100 போனதுன்னு வச்சுக்கோங்களேன், 70 நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மெத்தட் படி தான் இதையும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், இதையும் பாருங்கள் 5 ஸ்கொயர். பட் இங்கே என்ன நமக்கு கிடைச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம இந்த இடத்துல போட்டோம். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல இருக்கிற டிஜிட் நமக்கு தெரியல, அதை வந்து எக்ஸ் பண்ணிட்டோம், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நம்ம எழுதிக்கலாமே 16. இப்போ இதில் வந்து இதுக்கு ஆன்சர் நம்ம அதுபடி போட்டோம் அப்படின்னா 16 ப்ளஸ் 1 ஸ்கொயருக்கு 1 தானே வேல்யூ, அப்போது 17. அப்போ இதை வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். அப்போ 5 ஸ்கொயர் இல்லைங்களா, இதை கூட்டும் பொழுது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இதை வந்து அப்படியே ஃபார்மேட்டாக எழுதிக்கிறோம். இதுக்கு கடைசியாக நமக்கு விட என்ன கிடச்சிருக்குன்னா இதில் வந்து -12 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம போட போகிறோம். இது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், ஒரே ஒரு ஸ்டெப் தான் மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டாக எழுதிக்கலாமே. ஃபஸ்ட்டு வந்து 17 இல்லைங்களா, 17 இதை கழிக்கணும் இல்லையா, கழிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்புன்னு தான் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா. 16 + 1 அப்படிங்கிறது ஒரு உறுப்புடைய கூட்டல் தானே 17. அப்போ 5 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கணும். ஸோ என்னுடைய ஆன்சர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த -12 என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சரிங்களா, முழு எண்கள் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் அந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடறோம். அப்போ கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இங்கே 17 இருக்குது ஆல்ரெடி, 17 இது வந்து என்ன சொல்கிறோம் +12 மைனஸ் 5 25 25 அப்படின்னு போட்டுட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடும். சரிங்களா. ஸோ இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 17 கூட்டல் 12 29 நமக்கு கிடைச்சிடும். இதில் 25 இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். சரி, இப்போ இதில் கழிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 29 25 போச்சுன்னா 4 நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் = 4 இல்லைங்களா, எக்ஸ் ஸ்கொயர் = 4. ஸோ இது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் = அப்படிங்கிறப்போ 4 போட்டோன்னா இந்த ஸ்கொயர் வந்து போகும்போது ரூட் ஆஃப் வந்துடும். ஸோ வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காண்க அந்த மெத்தட் படி பார்த்தீங்கன்னா 2 × 2 4 இல்லைங்களா. ஸோ 2 × 2 4 அப்படிங்கிற ஒரு 2 மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஸோ எக்ஸ் = 2 அப்படிங்கிறத இதனோட ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா, இது வந்து ஒரு கணக்காக நம்ம கொண்டு வந்தது. ஸோ இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு எந்த இதில் கொண்டு வந்திருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து எதில் கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கணக்கு பாருங்கள். இதில் 3C 2B 4A இந்த இதில் வந்து 27 24 இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு சியா பியா ஏ, அப்போ ஏபிசிங்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 3 பாக்ஸ்லையும் வருது ஏபிசி, இது மாதிரி அந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபிசி லெவலுக்கு போவேன். இப்போ இதில் பாருங்கள் சி இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் பி இருக்குது.
இதுலேயும் ஏபிசி இருக்குது. அப்போ இங்கே மட்டும் என்ன மிஸ் ஆயிருக்கு? ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல சி தானே வரும், சி தானே வரும். ஸோ இதை ஒன்று ஃபஸ்ட்டாக ஒரு இதை எடுத்துக்கலாம். அப்போ சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்குது, 8 சி இருக்குது, சியில் இருக்குது 16 சி இருக்குது. ஓகேங்களா? அப்போது அந்த சியை வச்சு மட்டுமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இங்கே என்ன இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா 3 × 9 9 மீன் 27 இதனுடைய ஆன்சர் நமக்கு கிடச்சிட்டா? புரியுங்களா? ஃபஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது இங்கே இருக்கிற பாக்ஸில் இருக்கிறது எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி 4 16 64 இல்லைங்களா? ஸோ 14 போட்டு என்னுடைய ஆன்சர் வந்து 64 வந்திருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? இதையும் இதோட நம்ம பெருக்கணும் தான் அர்த்தம். 4 2 8. அப்போ சி ஏற்கனவே இருக்குது, 8 சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். இது அதுக்கான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்கள். இந்த கணக்கு பாருங்களேன். இது கொஞ்சம் நல்லா ஈஸியானது தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பாருங்கள் 8 இருக்குது. 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கியூப். இப்போது 2 × 2 × 2 2 4 4 2 8 இல்லைங்களா? ஸோ இது 2 கியூப். அப்போ இது வந்து 3 கியூப். எப்படின்னா 3 × 3 × 3 தடவை போட்டுக்கிறோம் இல்லைங்களா? 3 9 9 3 27 சரிங்களா? இதுதான் என்னுடைய ஆன்சர் வந்துடுது. அப்போ 2 3. அப்போ இது 4 இருந்ததுன்னா அதனுடைய கண்டினியூட்டி தான் அங்கே இருக்கும். அப்போ 4 கியூப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 × 4 × 4 நன்னாங்க 16 16 4 64 சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர். அப்போ 2 3 4 5 கியூப் 6 கியூப். அப்போ இது 7 கியூப். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அதுக்கு போயிடலாம், இல்லைனாலும் இது இருக்கிறது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5 3 டைம் 5 போட்டுருக்காங்க. 5 × 5 × 5 25 25 5 125. ஸோ இது கரெக்டான ஆன்சர். 6 கியூப் அதே மாதிரி தான் இருக்கும். 6 × 6 போட்டுக்கிறீங்க. 6 36 36 × 6 அப்படின்னு போடும்பொழுது இதில் இருக்கிறது வந்து 6 6 36 3 இருக்கும். 3 18 3 21 216 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அப்போ 7 இருக்குது. அப்போ 7 3 தடவை போட்டுக்கணும் இல்லைங்களா? 7 கியூப் தானே அதனுடைய ஃபார்மேட்டு. 7 × 7 7 7 49 × 7 போடும்போது 9 63 6 போட்டுக்கிறோம். 4 28 6 34. ஸோ 34 343 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் சரிங்களா? ரைட். இது வந்து என்ன அப்படின்னா கியூப் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு இதுக்குமே வந்து கியூப் ஆக்கியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 16 34 இன்ட்டு போட்டு, அதாவது பெருக்கல் 2 கூட்டல் 2 அப்படிங்கிறது அதோடைய ஆன்சர். இப்போ 7 × 2 14. 7 2 14 கூட்டல் 2 எவ்வளோ வருது? 16. ஸோ இந்த 16 வந்து இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்போ இதே நம்ம என்ன பண்ணுறோம்? 2 × 2 கூட்டல் சரிங்களா? இந்த இடத்துல கூட்டல் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல கூட்டல். ஏன்னா இதனுடைய ஃபார்மேட்டே வந்து பெருக்கல் 2 கூட்டல் 2 தான். ஸோ ப்ளஸ் 2ன்னு போடும்போது 16 2 32 32 ப்ளஸ் 2 34 கூட்டல் போட்டுக்கோங்க. இந்த 34 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? பெருக்கல் 2 போடுறோம், கூட்டல் 2 போடுறோம். அப்போ 34 2 4 2 8 3 2 6 68 நமக்கு கிடைக்குதா? கூட்டல் 2 இங்கே எவ்வளோ கிடைக்குது? 70. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கனாலும் நமக்கு கீழே தெரியும் பி ஆப்ஷனில் 70 இருக்குது. இருந்தாலும் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 70 வருது அப்படின்னா இங்கே வரக்கூடிய ஆன்சர் சரியாக இருந்தாலும் பார்த்துக்கணும். பெருக்கல் 2 கூட்டல் 2 7 2 14 140 கூட்டல் 2 142 சரியாக வந்துருக்குங்க ஆன்சர். அப்படிங்கிறப்ப இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியான ஆன்சராக நமக்கு அமையுது. இந்த ஆப்ஷன் நான் வெளியே மேலே எடுத்து காட்டுறேன். 70ங்கிறது வேற எங்கேயும் இல்லை. ஸோ 70ங்கிறது பி ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். இதில் பாருங்கள், கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வரதில் வந்து கூட்டல் 1 கூட்டல் 1 2 கூட்டல் 1 3ன்னு போட்டாங்க. இந்த அடுத்த ஸ்டெப் வந்து 3 கூட்டல் 1 4ன்னு போட்டாங்க. இதில் வந்து 1 4 கூட்டல் 1 5ன்னு போட்டாங்க. இங்கே வந்து என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸ் இதில் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாக் டைரக்ஷன் தான். இது என்னென்னா கிளாக் வைஸ் 5 அதாவது கூட்டல் 2 ப்ளஸ் 2 அந்த பக்கம் ப்ளஸ் 1 இந்த பக்கம் ப்ளஸ் 2 அவ்வளோதான். 5 கூட்டல் 2 7 போட்டாங்க. 7 கூட்டல் 2 9 9 கூட்டல் 2 11 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். ஸோ பி ஆன்சர் வந்து இதுக்கு சரியாக நமக்கு வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தேடு. அடுத்து போயிடலாங்களா?
இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்ஸ் தான். இது வந்து ஒரு டைம் நம்ம சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். ஈஸியா மெயின்ல செட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்ல. சரிங்களா? இப்ப இங்க இதில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூட்டல் ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. 5 கூட்டல் 7 கூட்டல் ஸ்கொயர். இப்போ ஒண்ணும் இல்ல. 12 5 7 12. 12 இன்டு 12 144 வந்துரும். சரிங்களா? அதே மாரி தான் 3 கூட்டல் 2 3 கூட்டல் 4 3 கூட்டல் 4 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா 7 ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும். இது 7 7 49 அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம அதே மாதிரி மெத்தடில் இங்கே ஆன்சர் பார்த்துக்கலாம். இப்போ 8 கூட்டல் 2 10 10 ஸ்கொயர் அப்படின்னா 100 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து 100 ஆப்ஷன் கீழே பார்த்துக்கலாம். இது கரெக்டு தானா அப்படின்னு பார்த்தலாம். 5 கூட்டல் 1 6 6 ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 6 6 36. ஸோ இந்த மெத்தட் சரியாக இருந்தால் இது 8 கூட்டல் 2 10 10 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர் 100 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். கீழே ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் நமக்கு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கணக்கு இதில் வந்து பாருங்கள், ஒரு டைம் கூட்டல் கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல வந்து கழித்தல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இதே மெத்தட்லேயே வந்து கழித்தலும் கூட்டலும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 5 கூட்டல் 1 5 மைனஸ் 4 போட்டிங்க அப்படின்னா ஹோல் க்யூப் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 5 4 ஒன்றுங்களா? ஸோ 5ல் ஒரு 4 போச்சுன்னா 1 வந்துடுது. க்யூப் போட்டோம்னா என்னுடைய வேல்யூ 1 தான். சரிங்களா? ஸோ இதை வந்து ஆன்சர் இங்கே பண்ணியிருக்காங்க. அதே மெத்தடில் இங்கே பாருங்களேன், 11ல் மைனஸ் 8 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஹோல் க்யூப் பண்ணிக்கணும். ஹோல் க்யூபு கொண்டு வந்துடுது. ஸோ இதில் வந்து என்னென்னா 8 போயிடுச்சு அப்படின்னா இதில் 3 இருக்கு இல்லைங்களா? 3 க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 தடவை 3 போட்டுக்கிறீங்க. 3 9 9 3 27 9 3 27. ஸோ இது வந்து ஆன்சராக வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி ஹோல் க்யூப் பண்ணியிருக்காங்க. 8 மைனஸ் 2 ஹோல் க்யூப். 8ல் 2 போனால் 6 6 க்யூப்புங்கிறது வந்து 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 6 36 36 இன்ட்டு 6 எவ்வளவு? 6 6 36 3 18 3 216 நமக்கு ஆன்சர் கிடச்சிருதா? சரி, 216. அப்போ அதை வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். 216ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? டி ஆப்ஷனில் இருக்குது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன். இப்போ 5 ஸ்கொயர் 5 இன்ட்டு 5 25 5 25 1 ஸ்கொயர். அதே மாதிரி 2 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு நேராக இருக்குது. 2 இன்ட்டு 2 4 இதுக்கு கரெக்டாக வந்துடுது. 8 ஸ்கொயர் 8 8 64 இங்கே நமக்கு கிடச்சிருது. அப்போ அங்கே 1 ஸ்கொயர் என்ன தான் போட்டாலும் இங்கே 1 தான் எனக்கு ஆன்சர் நமக்கு வந்துடும். ஒரு 1 தான் வரும். ஸோ அந்த மெத்தடு பார்த்திங்கன்னா இதுக்கு 1 தான் ஆன்சர். சரியா? ரைட், ஏ ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இதில் என்ன மெத்தட் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சர்க்கிளெல்லாம் பாருங்களேன். இது சின்ன டிஜிட்டு, இதுவும் சின்ன டிஜிட்டு, இது சின்ன டிஜிட்டு, இது பெருசு. அப்போ பெருசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய டைரக்ஷன் பாருங்களேன். 3 4 இதுலேருந்து ஏறுதுங்களா? 1 2 இங்கே ஏறுதுங்களா? 5 6. அப்போ சின்ன டிஜிட் இருக்கிறதால ஏறுது. அப்போ கம்மி டிஜிட் இருக்கிறதா இறங்குதா? 18 19 16 17. அப்போ அங்கே 15 இருந்தால் இங்கே என்ன இருக்கும்? 14 தானே இருக்கணும். சரியா? இப்படி தான் இந்த மெத்தட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இது ஒரு சிறப்பான கணக்கு. அடுத்து போயிடலாம். சரி, இதில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 2 14. இப்போ எப்படின்னா இங்கேருந்து பெருக்கிக்கிறாங்க. 7 2 7 2 இன்ட்டு 7 போட்டு இதனுடைய ஆன்சரை இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதே டைரெக்ஷனுக்கு வந்துட்டே இருங்க. இதை இங்கே பெருக்கி இதனுடைய ஆன்சரை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. 9 7 63. அப்போ இதையும் இங்கே பெருக்கி இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து இதனுடைய ஆன்சரை கொண்டு வந்துடணும். 9 5 45. சரிங்களா? 15 இன்ட்டு 9 போடும்போது 45 4 இருக்குது. 9 4 13. ஸோ இந்த இடத்துல 135 அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சராக இங்கே வரணும். சரிங்களா? அப்போ 135ங்கிறது சி ஆப்ஷன் இங்கே கீழே இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். சரி, இன்றைய நாளில் வந்து இது வந்து என்னென்னா ஒரு 10 மேத்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். டெய்லியுமே 10 மேத்ஸ். இப்போ இது வந்து மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் இந்த மாதிரி இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் நமக்கு அந்த வாழ்வியல் கணிதத்தில் வரக்கூடிய அந்த விகித சமம், தனி வட்டி, கூட்டு வட்டி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆட்கள் நாட்கள் கணக்கெல்லாம் ஒவ்வொன்றா வரிசையாக நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். இன்றைய ஒரு 10 மேத்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.